அமைச்சரும் சரி வாரிய தலைவரும் சரி எங்க கோரிக்கையை ஏற்று கோரிக்கைக்கு அவங்க யாருமே செவி சாய்க்கல. இந்த உண்ணாவிரத போராட்டம் பாத்தீங்கன்னா இது 22ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 36 நாள் நடக்குது. 36 நாளே எங்க கோரிக்கையை நிறைவேற்றல. அவங்க தினக்கூலி அடிப்படையில் நேரடி பணி நியமனம் படிப்படியா எங்களுக்கு நிரந்தரம் பண்ணு சொல்லி தான் கேட்டிருந்தோம். எங்க ஊதியத்தை நேரடியாக கொடுத்து படிப்படியாக பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். உற்பத்தி மற்றும் விநியோக தொழிலாளர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்தில் கலந்துருந்தோம். 36 நாள் போராட்டத்திற்கு இன்னைக்கு 37வது நாளா இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டம் எடுத்தோம். இப்பவும் மின்சாரத்துறை அமைச்சர், எரிசக்தி துறை சேர்மேன் சார் 2 டைம் பார்த்தோம். இருந்துமே எங்களுக்கு எந்த ஒரு அஷூரன்ஸும் கொடுக்கல. அவங்க மற்றவர்களுக்கு வேலை பழிக்க தான் முன் வராங்களே தவிர இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு முன் வரல. இத்தனை தொழிலாளர்களுக்கு 7 மாதம் சம்பளம் இல்லாமையும் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் செத்தோம். கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவர் ஊனமுற்றோம். பிளான்ல 45 ஐஸுக்கு மேல இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்டோர் பாத்தீங்கன்னா அந்த லிவர் ஃபங்க்ஷன் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி எல்லா குறைகளையும் எடுத்து சொல்லியும் இந்த தமிழக அரசு எங்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாம எங்களை கைது பண்றாங்க. இந்த ஆட்சி எங்க கூடயே நின்று போராட்டம் பண்ணிட்டு எங்களையே கைது பண்றது இது பெரிய பெரிய கொடுமை. இதுதான் தமிழக வெற்றிகளும் எங்க கூட இருந்து போராட்டம் பண்ணீங்களே ஐயா, அறப்போர் வழியில் நீங்க போராட்டம் பண்ணா நாங்க என்றும் துணை நிற்பேன்னு சொன்னாரு போக்குவரத்து அமைச்சர். நான் இன்னைக்கு அவரை கேட்கிற போக்குவரத்து அமைச்சர் அவர்களே, அறவழியில் போராட்டம் பண்ணினால் என்றும் எங்களை துணை நிற்பேன் என்று சொன்னீர்களே, இன்று எங்கள் காவல்துறை வைத்து கைது செய்கிறீர்களே, இதுதான் உங்கள் நியாயமா? இதுதான் உங்கள் ஆட்சியா? நீங்கள் ஆட்சியில் இல்லாத போது எதிர்க்கட்சியை எவ்வாறு கேள்வி கேட்டீர்கள் என்று உங்களுக்கே தெரியும். தற்பொழுது இந்த உற்பத்தி விநியோகப்பட்ட தொழிலாளர்களை ஏன் இப்படி கைது செய்கிறீர்கள்? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? எங்களுக்கு யாருமே இல்லை. எங்களுக்கு நியாயம் கேட்க யாருமே இல்லை. இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை தட்டி கேட்க யாருமே கிடையாது. முன்னுரிமைகளை தெரியாதுங்கிற கன்சிடர் பண்ணல. ஒரு 6 மாசம் சொல்லுங்க பண்ண மாட்டேன்றாரு. நாங்க இப்ப கேட்டது பர்மனண்ட தாண்டி எங்க ஒப்பந்த தொழிலாளியை பத்தி பேசுவீங்களா, எங்களை கன்சிடராவது பண்ணுவீங்களான்னு தான் கேட்டுமே. எங்களை கன்சிடர் கூட பண்ண மாட்டேன்றாரு. இப்ப இருக்க சேர்மேனும் அதே தான் சொல்றாரு. அவரை தேர்வு செய்ய நினைக்கிறாரே தவிர தகுதியற்றவர்களை தான் பணியில் அமர்த்த துடிக்கிறாங்களே தவிர இந்த அனுபவம் உள்ள தொழிலாளர்களை அவர் பணியமர்த்த யோசிக்கவே இல்லை. அதனால முட்டை மார்க் கேங்மேன போடுறதுக்கு தயாரா இருக்காரு. முட்டை மார்க் எடுத்திருக்கிறான், அவன் லிஸ்ட்ல இருக்கிறான். அவனை போடுறதுக்கு தயாரா இருக்க மினிஸ்டர் இத்தனை வருஷமா வேலை செய்யற ஒப்பந்த தொழிலாளர் போடுறதுக்கு சுத்தமா எங்களை பத்தி பேசவே தயாரா இல்ல. எங்களை விட்டு ஓடுதான் பாக்குறாரு. நாங்க பேசிட்டு இருக்கோம். எங்களை விட்டு மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துருக்கோம். தமிழகம் முழுவதும் போராட்ட தொழிலாளர்கள் இன்னைக்கு ஒன்னு சேர்ந்து இன்னைக்கு போராட்டத்தில் கலந்துருக்கோம். இந்த தொழிலாளர்கள் கொஞ்சம் கூட வாய்ப்பளிக்காம எத்தனை நாள் இரவு பகல் பார்க்காம புயல் மழையிலும் பார்க்காம தொடர்ந்தே தான் இருக்க நாளை இங்கதான் போராட்டம். எங்களுக்கு வேற வழி இல்ல, வாய்ப்பும் இல்ல. ஒண்ணு வேலைக்கு எடுக்கிறேன்னு சொல்லட்டும், ஒண்ணு இல்லன்னு சொல்லட்டும். நாங்க ஒண்ணு இல்ல இருக்குது, 2 ஒண்ணு சொல்லட்டும். தொழிலாளர் ஏமாற்றி எத்தனை ஆண்டு காலம் கொள்ளுவாங்க எங்களை? நாங்க ஆடா மாடா நாங்களாம் சொல்லுங்க பாக்கலாம். செத்தாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, சம்பளம் கொடுக்கலாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, இவங்களுக்கு ஒரு பணி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எதுக்கு இப்படி ஏமாத்திருக்கீங்க? உங்களை ஓட்டு போடுறது மட்டும் தான் வச்சிருக்கீங்க. 2வது உங்க நாட்டுக்கே உழைக்கணும். ஆனா எங்களுக்கு எங்க கோரிக்கை நிறைவேற்ற மாட்டீங்க. எத்தனை 300 தொழிலாளர் செத்துருக்கா? ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்களா? இவங்களாம் கைது பண்ண மட்டும் இத்தனை பேர் வராங்கல்ல. எங்க நாயத்தை கேட்க யாராவது ஒருத்தர் வந்திருக்காங்களா? நான் கேட்கறேன், தமிழ் வெற்றிகளுக்கு வந்தீங்கல்ல, எங்களுக்காக போராடினீங்கல்ல, இப்ப ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, நீங்களும் தான் செய்றீங்க, நீங்களும் கைதான பண்றீங்க. முதலாளர்களே, இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது. முதலாளர்கள் கவனத்துக்கு கொண்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரணும். இல்லைன்னா வேலை இல்லைன்னு கூட சொல்லுங்க, தப்பு இல்ல. ஆனா காக்கா குருவி மாதிரி கொல்லாதீங்க. ஒவ்வொரு தொழிலாளி செத்துக்கிட்டு இருக்கான். 4 நாளைக்கு மேல தொழிலாளி செத்தா தூக்கி போட்டுறாங்க. அரசு அதிகாரிகள் 2 பேரும் சேர்ந்து கொண்டுகிட்டு இருக்காங்க தொழிலாளர்களை. எந்த நிதியும் கொடுக்கறது கிடையாது. மகேந்திரன் சார்